என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி தமிழக ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கர் வாழ்த்து. தமிழ்நாடு இயற்கையுடன் ஒத்துழைந்து வாழும் சிறப்பான பாரம்பரியத்தை கொண்டுள்ளதாக ஆளுநர் புகழாரம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் வெற்றி தமிழகம் என்ற பெயரில் முதல் அமைச்சரவை கூட்டம். அமைச்சர்கள் யாரும் தவறு செய்யக்கூடாது என முதலமைச்சர் எச்சரிக்கை. எளிமையான வாழ்க்கை முறையால் மக்கள் அவரை கண்ணியமிக்க காயிதே மில்லத் என அழைத்தனர். முதலமைச்சர் விஜய் புகழாரம். புதிய இயக்கம் இன்று முதல் தொடங்கும். அண்ணாமலை தன்னுடைய கருத்துக்கு பாஜக தலைமை செவிசாய்க்கவில்லை என குற்றச்சாட்டு. இந்தியா அமெரிக்கா இடையே விரைவில் வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்பிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாடு இயற்கையுடன் ஒத்துழைந்து வாழும் சிறப்பான பாரம்பரியத்தை கொண்டுள்ளதாக ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கர் உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி தனது சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ளார். இதில் இந்த நாள் தற்போதைய மற்றும் எதிர்கால தலைமுறையினருக்காக நமது சுற்றுச்சூழலை பாதுகாத்து பேண வேண்டிய கூட்டு பொறுப்பை நினைவூட்டுவதாக தெரிவித்தார். இயற்கை அனைத்து உயிர்களையும் தாங்கி நிற்கிறது. அதனால் அதன் நுண்ணிய சமநிலையை பாதுகாப்பது நமது கடமையாகும் என்று கூறினார். தமிழ்நாடு இயற்கையுடன் ஒத்துழைந்து வாழும் சிறப்பான பாரம்பரியத்தை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். ஒவ்வொரு குடிமகனும், குறிப்பாக இளைஞர்களும் பசுமையான, சுத்தமான மற்றும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்க முனைப்புடன் செயல்பட வேண்டும் என நான் கேட்டுக்கொண்டதாக கூறினார். அமைச்சர்கள் யாரும் தவறு செய்யக்கூடாது என முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக அமைந்திருக்கும் தாவேக மற்றும் கூட்டணி கட்சிகளின் அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது. இதன்படி சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் வெற்றி தமிழகம் என்ற பெயரில் தாவேக அரசின் முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பேசிய போது, தூய்மையான அரசாக பணியாற்றுவதே நம்முடைய இலக்கு என்று தெரிவித்தார். அமைச்சர்கள் யாரும் தவறு செய்யக்கூடாது. அப்படி தவறு செய்பவர்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்வில் அனைத்து அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். காயிதே மில்லத்தின் எளிமையான வாழ்க்கை முறையால் மக்கள் அவரை கண்ணியமிக்க காயிதே மில்லத் என அழைத்தனர் என்று முதலமைச்சர் விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். காயிதே மில்லத்தின் 131வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள வாலாஜா பள்ளி வாசலில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் விஜய் மலர் போர்வை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இது தொடர்பாக முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காயிதே மில்லத்தின் எளிமையான வாழ்க்கை முறை, நேர்மை மற்றும் சிறந்த குணத்திற்காக மக்கள் அவரை கண்ணியமிக்க காயிதே மில்லத் என அழைத்தனர் என்று தெரிவித்தார். இதையடுத்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெற்கில் தோன்றி வடக்கில் ஒளிர்ந்த கண்ணிய தென்றல் காயிதே மில்லத்தின் 131வது பிறந்தநாளில் அவரது புகழை போற்றுகிறேன் என்று தெரிவித்துள்ளார். தமிழ் ஆட்சி மொழியாக வேண்டும் என அரசியல் நிர்ணய சபையில் முழங்கிய மாண்பாளர் என்றும் புகழாரம் சூட்டினார். பேரறிஞர் அண்ணா காலம் தொட்டு தேர்தல் அரசியலை கடந்து உருவான உறவின் உரிமையோடு இஸ்லாமிய பெருமக்களுக்கு என்றும் துணை நிற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசியல், புதிய பாதை, புதிய இயக்கம் இன்று முதல் தொடங்குகிறது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகி புதிய கட்சியை தொடங்க உள்ளார். இது தொடர்பாக அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டு உள்ளார். அதில் புதிய அரசியல், புதிய பாதை, புதிய இயக்கம் இன்று முதல் தொடங்குகிறது என்று தெரிவித்தார். தன்னுடைய கருத்துக்கு பாஜக தலைமை செவிசாய்க்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். எதிர்காலத்தை நோக்கி பயணப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும், தன்னை அழைத்து செல்லும் பாதையில் பயணிக்க வேண்டிய நேரம் இது என்றும் கூறினார். ஒரு புதிய அரசியலை, அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாஜகவிலிருந்து ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவித்தார். அரசியலில் புதிய பாதையை உருவாக்க 17 ஆண்டுகளாக போராடி வருவதாக கூறினார். அடுத்த பொது தேர்வில் போட்டியிட போவதாக தெரிவித்தார். இந்நிலையில் அண்ணாமலை இயக்கத்தில் இதுவரை 1 லட்சம் பேர் இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. கட்சி கர்நாடகால ஆட்சியில் இருந்த நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கு எதிர்த்து நாம உண்ணாவிரதம் தஞ்சாவூர்ல இருந்தோம். எப்பொழுதும் எந்த உரிமையும் விட்டுக் கொடுக்கல. அதே நேரத்தில் அந்த கான்ஃபிளிக்டை பொறுத்த வரைக்கும் கத்தி கூச்சல் போட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. பொறுமையாக பாந்தவியமா பேசி
நம்ம உரிமையை விட்டு கொடுக்காம செயலாற்ற முடியும் என்பதை ஒரு நாளும் கூட எனக்கு கிடைத்த பொறுப்புகளில் உங்களுக்கு நான் அதை காட்டிக்கிட்டே தான் வந்திருக்கேன். அதனால் இன்னைக்கு திரு மோடி ஐயா அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன், நாட்டினுடைய பிரதமர், இந்த நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர். ஆனால் ஒரு லெவல் வரும் பொழுதுங்க, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியே சேர்ந்து வரும் பொழுது தொடர்ந்து நாமும் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு போய் இங்க பாருங்க இந்த பிரச்சனை, இந்த பாருங்க இந்த பிரச்சனை, இந்த பாருங்க அந்த பிரச்சனை, ஒரு அளவுக்கு தாங்க நம்ம சொல்ல முடியும். அதனால தான் பொறுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை பார்த்து மிக பொறுமையாக இது இன்னைக்கு கான்வர்சேஷன் 3 நாள். இந்தியா அமெரிக்கா இடையே விரைவில் வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படும் என அதிபர் டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிபர் டிரம்ப், கடந்த காலங்களில் இந்தியா அமெரிக்க கொள்கைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அமெரிக்க நிறுவனங்கள் மீது 200% வரை அதிக சுங்க வரிகளை விதித்ததாக குறிப்பிட்டார். குறிப்பாக கடந்த ஆட்சியில் விதிக்கப்பட்ட 200% வரியால் ஹார்லி டேவிட்சன் நிறுவனம் இந்தியாவிலேயே ஆலை அமைக்கும் நிலை ஏற்பட்டது என்றும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். ஆனால் அதுதான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே நடந்தது என்றும், தற்போது நிலைமை தலைகீழாக மாறி அமெரிக்கா இந்தியா மூலம் நல்ல லாபம் ஈட்டி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தனது மிகச்சிறந்த நண்பர் என்றும், அவருடனான சுமூக உறவின் மூலம் இரு நாடுகளும் விரைவில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டும் என்றும் அதிபர் டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இனிமேல் முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கு கமிஷன் கிடையாது என்று பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை வளாகத்தில் பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தலைமையில் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்களுடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசிய போது, முன்னாள் ஆட்சியில் இருந்தவர்களுக்கு 20 முதல் 25% வரை கமிஷன் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எனவே நெடுஞ்சாலைத்துறையில் புதிதாக ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு எல்லா விதமான ஆய்வுகளையும் செய்து வருவதாக கூறினார். மேலும் இந்த 20 முதல் 25% வரை கமிஷன் இல்லாமல் நீங்க வேலை செய்தால் சரியான நேரத்தில் நீங்க தரமான திட்டத்தை செய்து முடிக்க முடியும் என்று தெரிவித்தார். திருப்புக்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், புத்தகப்பை மற்றும் சீருடை உள்ளிட்ட கல்வி உபகரணங்களின் தொகுப்பினை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் ரஞ்சித்குமார் ஆகியோர் வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புக்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாணவர் சேர்க்கை கொண்டாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் தென்னரசு மற்றும் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் ஆகியோர் தலைமை வகித்தனர். இதைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், புத்தகப்பை, சீருடை உள்ளிட்ட தொகுப்புகளை வழங்கினர். இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா, உதவி ஆட்சியர் அமன் திவாரி, ஆட்சியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஜெம் டிவி செய்தியின் எதிரொலியாக கடந்த 2 வாரங்களாக ரேஷன் பொருட்களை வாங்காமல் புறக்கணித்து வந்த மக்களிடம் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் ரவி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் விழலிவாயல் சாவடியில் உள்ள பழுதடைந்துள்ள நியாய விலை கடையை இடித்து புதிதாக கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் அதிகாரிகளிடம் மனு அளித்துள்ள நிலையில் நியாய விலை கடை அருகில் உள்ள நூலக கட்டிடத்தில் இயங்கி வந்தன. இதையடுத்து மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் நூலக கட்டிடத்தில் இயங்கி வந்த நியாய விலை கடை அருகில் உள்ள இடையஞ்சாவடி நியாய விலை கடையில் பொருட்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்ததால் அப்பகுதி பொதுமக்கள் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக பொருட்கள் வாங்காமல் புறக்கணித்து வந்தனர். இதுகுறித்து நமது ஜெம் டிவியில் செய்தி வெளியானதை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ரவி நேரில் சென்று பார்வையிட்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அதே பகுதியில் ரேஷன் கடை கட்டித்தரும் வரை தற்செயலாக செயல்பட்ட நூலக கட்டிடத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்தார். இதன் பின்னர் ரேஷன் கடை கட்டுவதற்குரிய இடத்தை அதே பகுதியில் ஆய்வு செய்தார். இதையடுத்து அப்பகுதி மக்கள் நமது ஜெம் டிவி தொலைக்காட்சிக்கு நன்றியை தெரிவித்தனர். இந்நிகழ்வில் மாவட்ட இணைச் செயலாளர் சிலம்பரசன், ஒன்றிய செயலாளர் பிரபு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர். கடலூர் அருகே 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜெனரேட்டரை விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா கிராம மக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கினார். கடலூர் மாவட்டம் சேதுவராயன் குப்பம் மற்றும் மரூர் கிராமத்திற்கு தேமுதிக வடக்கு ஒன்றிய செயலாளர் சேகர் அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா முன்னிலையில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜெனரேட்டர் கிராம மக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற கோவில் திருவிழாவில் கலந்து கொண்ட பிரேமலதா விஜயகாந்த் தேரை வடம் பிடித்து இழுத்தார். இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் ராஜ், மாவட்ட துணை செயலாளர் வேல்முருகன், மேற்கு ஒன்றிய செயலாளர் பச்சமுத்து உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாணவர்கள் பள்ளி பருவத்தில் பாட புத்தகங்களை கவனமுடன் படித்து எதிர்காலத்தில் தன்னை போல் மாவட்ட ஆட்சியராக உயர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் அறிவுறுத்தியுள்ளார்.
மயிலாடுதுறை அருகே உள்ள மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா பாடநூல் குறிப்பேடுகள், சீருடைகள் மற்றும் புத்தகங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து அவர் மாணவர்களிடையே பேசிய போது, மாணவர்கள் பள்ளி பருவத்தில் பாட புத்தகங்களை கவனமுடன் படித்து எதிர்காலத்தில் தன்னை போல் மாவட்ட ஆட்சியராக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். திருவள்ளூர் அருகே இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் அமைப்பதற்கான பூமி பூஜையை மாவட்ட ஆட்சியர் கவிதா தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் கரிகலாவாக்கத்தில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா மற்றும் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடக்கி வைத்தனர். மேலும் கட்டப்பட உள்ள இந்திய வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் மூலம் திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் கிராமப்புற மகளிர் இளைஞர்களுக்கு தொழில் துவங்க பல்வேறு இலவச பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. தற்போது பெண்களுக்கு 30 நாட்கள் இலவச ஆரி வேலைப்பாடு மற்றும் எம்ப்ராய்டரி கலைப்பயிற்சி வழங்கப்படுவதாகவும் என இந்தியன் வங்கி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை அருகே பட்டமங்கலம் ஊராட்சிக்கு உரிய விளையாட்டு மைதானத்தை ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பட்டா பெற்று ஆக்கிரமிக்க முயல்வதாக குற்றம் சாட்டி கிராம மக்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் பட்டமங்கலம் ஊராட்சியில் உள்ள விளையாட்டு மைதானத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து பொய் புகார் அளிப்பதாக குற்றம் சாட்டியும் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கும்படி திமுக மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி தலைமையில் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அந்த மனுவில் காந்திஜி தெருவில் உள்ள விளையாட்டு மைதானம் 2000 குடியிருப்புகள் உள்ள மக்களின் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த விளையாட்டு மைதானத்தை ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் தியாகராஜன் அவரது மனைவி ரேவதி பெயரில் பட்டா பெற்று தனக்கு சொந்தமானது கூறி வருவதாக தெரிவித்து உள்ளனர். இதனை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் மனு அளித்து கோரிக்கை விடுத்து உள்ளனர். என்னோட சேர்ந்து பசங்க விளையாண்டுருக்காங்க. இங்க இருக்க ஓய்வு பெற்றவங்க எல்லாம் அங்கதான் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. மழை பெய்யறப்ப அங்க தண்ணி நிற்கும். அந்த காரணத்தினால அங்க வந்து அப்படியே விளையாடுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. அங்க குட்டிங்கிற தியாகராஜன்றவர் வந்து அங்கதான் விசாரிப்பா ரொம்ப ஆண்டுகாலமா வேலை பார்த்துருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட மனைவி பேர்ல ரேவதிங்கிறவங்க பேர்ல முன்னாடியே பட்டா வாங்கின மாதிரி ஒரு பட்டாவை காட்டுறாரு. ஆனா எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து அந்த இடம் வந்து பஞ்சாயத்து கிரவுண்ட்ல தான் இருந்தது. சிபிஎஸ் லேண்ட் தான் அது. மயிலாடுதுறையில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி இறக்கும் சிஐடியு சுமை தூக்கும் தொழிலாளர்கள் தங்களுக்கு கூலி உயர்வு வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து உள்ளனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் சிஐடியு மாவட்ட செயலாளர் மாரியப்பன் தலைமையில் கூலி தொழிலாளர்கள் மனு ஒன்றை அளித்து உள்ளனர். அந்த மனுவில் மயிலாடுதுறையில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி இறக்கும் பணியை சிஐடியு அமைப்பு சேர்ந்த 48 கூலி தொழிலாளர்கள் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருவதாக தெரிவித்தனர். இதில் 50 கிலோ மூட்டை ஒன்றிற்கு 3 ரூபாயும், ஆயில் பெட்டி ஒன்றிற்கு 1 ரூபாயும் கூலியாக வழங்கப்படுகிறது. இந்த கூலி விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற வகையில் இல்லாததால் கடும் நெருக்கடியை சந்தித்து வருவதாக தெரிவித்தனர். அதனால் 50 கிலோ மூட்டை ஒன்றுக்கு 10 ரூபாயும், ஆயில் பெட்டிக்கு 5 ரூபாயும் உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தேதியில் பெட்ரோல் டீசல் விலை ஏறிய காரணத்தினாலும் மற்றும் விலைவாசி காரணத்தினாலும் குறைந்தபட்ச கூலி கூட அரசு மாவட்ட ஆட்சியை நிர்ணயித்திருக்கிற குறைந்தபட்ச கூலி இல்லாத காரணத்தினால் குறைந்தபட்சம் டிஎன்சிசியில எல்லாம் மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க. அது 50 கிலோ மூட்டை. இவங்க இருக்கிறதே, நாங்கள் இருக்கிறது 50 கிலோ மூட்டை, அவங்களுக்கு 40 கிலோ மூட்டை தான். ஆகவே 10 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கிறோம். அவர்கள் இன்றைக்கு சொல்லுவதாக இருக்கிறார்கள். அந்த 10 ரூபாய் இல்லாவிட்டாலும் அதில் 1 ரூபா 2 ரூபா குறைச்சிக்கிட்டா கூட நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம். அந்த குறைந்தபட்ச கூலியான 6 ரூபாய் இல்லை 7 ரூபாய் அடிப்படையில் கொடுக்காவிட்டால் இந்த வேலை நிறுத்தம் தொடரும். கொடைக்கானல் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் திடீர் சோதனை செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் சோதனை செய்து வரும் நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பழனிசாமி ஆய்வாளர் தலைமையில் 4 பேர் கொண்ட குழுவினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பத்திரப்பதிவு எழுத்தாளர் கையில் இருந்து கணக்கில் வராத 23,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கொடைக்கானல் பத்திரப்பதிவு அலுவலகத்திலிருந்து பத்திர நகல்களை, ஆவணங்களை ஆய்விற்காக எடுத்து சென்று உள்ளனர்.
மேலும் அலுவலகத்திற்கு பத்திரப்பதிவிற்கு வந்தவர்களிடம் சோதனை செய்தும் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். இந்த திடீர் சோதனையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சியில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருச்சி மாநகர் மற்றும் புறநகர் மாவட்ட குழுக்கள் சார்பில் வணிக பயன்பாடு சமையல் எரிவாயு சிலிண்டர், பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்தும் மக்களின் வாழ்க்கை மீதான மோடி அரசின் தாக்குதலை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி ஜங்ஷன் காதிகிராஃப்ட் அருகில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் சிவா, புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தலைமை தாங்கினார். இதில் ஏராளமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் சிவா, புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், மாவட்ட துணை செயலாளர் சுரேஷ் முத்துசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரான் நாட்டின் மீது, லெபனான் மீது, மற்ற நாடுகளின் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து மேற்காசிய நாடுகளில் ஏற்பட்ட பதட்ட நிலை நம்முடைய உள்நாட்டு எரிவாயு சந்தையை கடுமையாக பாதித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அண்ணாமலை பிறந்தநாளை முன்னிட்டு அவர் முதல்வராக வேண்டி அண்ணாமலை நற்பணி மன்றத்தினர் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தனர். தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவராக செயல்பட்டவர் அண்ணாமலை. இவர் தற்போது பாஜகவில் இருந்து விலகிவிட்டதாகவும் புதிய கட்சி தொடங்கப் போகிறார் என்ற பரபரப்பான தகவல் வந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு திருப்பரங்குன்றத்தில் அண்ணாமலை நற்பணி மன்றத்தினர் சார்பில் அண்ணாமலை நீண்ட ஆயுளுடனும் அவர் முதல்வராக வேண்டியும் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தனர். பின்னர் அண்ணாமலை நற்பணி மன்ற மாநில தலைவர் வேல்கண்ணன் செய்தியாளர்களை சந்தித்த போது அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் இந்த காலகட்டத்திற்கு தேவையானது என்று கூறினார். இதுகுறித்து தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவர் திருமாறன் பேசும்போது, இளைஞர்களுக்கு எழுச்சி நாயகனாக தமிழகம் முழுவதும் மக்கள் மனதில் பதிந்த தலைவனாக அண்ணாமலை திகழ்கிறார் என்று தெரிவித்தார். இதுவரை, அதாவது இந்த மாதம் முழுவதுமே நம் அண்ணாமலை நற்பணி மன்றத்தின் சார்பாக நம்மளால் இயன்ற நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு செய்து அனைத்து மக்களின் அன்போடும் ஆசீர்வாதத்தோடும் எங்கள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக இன்று மதுரை திருப்பரங்குன்றத்தில் மதுரை மேற்கு மாவட்ட நிர்வாகிகளின் ஏற்பாட்டில் திருப்பரங்குன்றத்தில் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நீண்ட ஆயுளுடனும் நோய் நொடியின்றி தொடர்ந்து மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்று அவர் பெயரில் அர்ச்சனை செய்து தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இனிவரும் காலமாக இருந்தாலும் சரி, தேர்தல் காலமாக இருந்தாலும் சரி, எங்கள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி பயணமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உறுதியாக கட்சி தொடங்கி விடுவாரா? கட்சி தொடங்கினா ஆதரவு அளிப்பீங்களா? எல்லா பக்கமும் தமிழகம் முழுவதும் போஸ்டர் விட்டு வரவேற்பு போஸ்டர் இருக்குது. பாஜகவில் வந்து நிறைய பேர் வந்து அண்ணாமலை புதிதாக கட்சி தொடங்கினா வந்து அந்த அளவுக்கு அவர் அதாவது அரசியல் நிலைப்பாடு குறித்து அவர் வேலப்பாடியில் உள்ள ஒருங்கிணைந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் திடீரென சோதனையில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. வேலூர் மாவட்டம் வேலப்பாடியில் உள்ள ஒருங்கிணைந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்ய வருபவர்களிடம் கூடுதல் பணம் வசூலிக்கப்படுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் பேரில் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சங்கர், ஆய்வாளர் மைத்திலி ஆகியோர் தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அலுவலகத்தின் வெளிக்கதவுகளை பூட்டிவிட்டு தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. சிவகங்கை சார் பதிவாளர் அலுவலகத்தில் மாவட்ட ஆய்வுக்குழு வருவாய் அலுவலர் சேதுபதி தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆவணங்கள், பதிவேடுகள் உள்ளிட்டவற்றை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இந்த நடவடிக்கையால் அலுவலக வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சாத்தூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் காட்டப்படாத 20,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் பூமிநாதன் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழுவினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பத்திரப்பதிவாளர் முகமது யாசின் கொடுத்ததாக ரவி என்பவரிடம் 15,000 ரூபாயும், ஜெயச்சந்திரன் என்பவரிடம் 5,000 ரூபாயும் கணக்கில் காட்டப்படாத பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது.
வாசுதேவநல்லூர் அருகே அரசு பேருந்தும் தனியார் வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே ரத்னாபுரி சாலையில் அரசு பேருந்தும் தனியார் வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. இந்த விபத்தில் பள்ளி மாணவர்கள் உட்பட பேருந்தில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதை கண்ட அப்பகுதியினர் காயமடைந்தவர்களை மீட்டு புளியங்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேடச்சந்தூரில் கஞ்சா விற்ற தாய், மகன் உள்ளிட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப்பிற்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் கஞ்சா பாக்கெட்டுகளை வைத்து விற்பனை செய்த சேனன்கோட்டையைச் சேர்ந்த கவிதா, அவரது மகன் கோபிநாத் மற்றும் அரியபித்தம்பட்டியைச் சேர்ந்த ரமேஷ் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சா மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல்லில் போதை, டானிக், மாத்திரைகள் விற்ற அண்ணன், தம்பி உள்பட 3 பேரை தெற்கு காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். திண்டுக்கல் பகுதியில் செயல்படும் மருந்து விற்பனை கடைகளில் இருந்து டாக்டர்கள் பரிந்துரை இல்லாமல் அதிக போதை தரும் டானிக் மாத்திரைகளை சிலர் வாங்கி அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக திண்டுக்கல் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திக் தலைமையில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது பாறைப்பட்டி மயானம் அருகே சந்தேகப்படும்படி நின்ற 3 பேரிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பேகம்பூரைச் சேர்ந்த லத்தீப் மௌலானா, மேட்டுப்பட்டி விஸ்தரிப்பு பகுதியைச் சேர்ந்த முகமது அலி ஜின்னா, அவருடைய தம்பி முகமது மைதீன் ஆகியோர் விற்பனைக்காக 12 போதை டானிக் பாட்டில்கள், 25 மாத்திரைகளை வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதைத் தொடர்ந்து அந்த போதை டானிக் பாட்டில்கள், மாத்திரைகளை நகர்ப்பகுதியில் உள்ள மருந்து விற்பனை கடைகளில் காண்பித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் அருகே மூதாட்டி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் கூத்திரம்பாக்கத்தைச் சேர்ந்த பாஜக மாவட்ட கூட்டுறவு பிரிவு அமைப்பாளர் வீரமணியின் தாயார் ராதா காலையில் வழக்கம் போல் தனது ஆடுகளை மேய்ப்பதற்காக அதே பகுதியில் உள்ள ஏரிக்கரைக்கு சென்றார். நீண்ட நேரமாகியும் அவர் வீடு திரும்பாததால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினரும் உறவினர்களும் அவரை பல்வேறு இடங்களில் தேடினர். இந்நிலையில் மாலையில் ஏரிக்கரை பகுதியில் ராதா உடலில் வெட்டு காயங்களுடன் சடலமாக கிடந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல் துணை கண்காணிப்பாளர் சங்கர் கணேஷ், பொன்னேரிக்கரை காவல் ஆய்வாளர் அலெக்சாண்டர் உள்ளிட்ட காவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து மூதாட்டியின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் உடற்கூராய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜல்லடியான்பேட்டையில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பில் புதிதாக சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் விலையில்லா பாட புத்தகங்களை மாமன்ற உறுப்பினர் லட்சுமி வழங்கினார். சென்னை ஜல்லடியான்பேட்டையில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் புதிய மாணவர்களை வரவேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இப்பள்ளியில் 1ஆம் வகுப்பில் புதிதாக சேர்ந்த மாணவ மாணவிகளை வரவேற்கும் விதமாக சென்னை மாநகராட்சி 191வது வார்டு மாமன்ற உறுப்பினர் லட்சுமி நேரில் வருகை தந்தார். அப்போது பள்ளி மாணவ மாணவியருக்கு இனிப்புகள் மற்றும் விலையில்லா பாட புத்தகங்களை வழங்கி உற்சாகமாக வரவேற்றார். இந்நிகழ்வில் மாமன்ற உறுப்பினர் லட்சுமி பேசிய போது, தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகளும் தரமான கல்வியும் வழங்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். தங்களது பிள்ளைகளை நம்பி அரசு பள்ளியில் சேர்ந்த பெற்றோர்களுக்கு தனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்தார். இந்நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்காலை ஒட்டிய வங்கக்கடலில் கடலோர காவல்படை காவலர்கள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது நடுக்கடலில் சந்தேகத்திற்கிடமாக வந்த படகுகளை இடைமறித்து அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை ஒட்டிய வங்கக்கடலில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் படகுகள் வந்து செல்வதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பழனிவேலனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் பேரில் கடலோர காவல்படை ஆய்வாளர் மரியம்மா பால் கிறிஸ்டின் தலைமையிலான காவலர்கள் விசைப்படகில் கடலுக்கு சென்று தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது நடுக்கடலில் சந்தேகத்திற்கிடமாக வந்த படகுகளை நிறுத்தி அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தினர். சிறு விவசாயிகளின் முழு கடன்களை தமிழக அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திருச்சியில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் வலியுறுத்தி உள்ளனர்.
திருச்சியில் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விவசாயிகளுக்கு தமிழக அரசு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது ஏமாற்று வேலை என்றும், தேர்தல் வாக்குறுதிப்படி சிறு விவசாயிகளின் முழு கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேகதாதுவில் கர்நாடக மாநில முதல் மந்திரி சிவக்குமார் அணையை கட்டியே தீருவேன் என கூறுகிறார். அவ்வாறு அவர் முயற்சி மேற்கொண்டால் அதை தடுத்து நிறுத்த தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் வழக்கு தொடரப்படும். மேலும் இந்த அணை விவகாரத்தில் தமிழக முதலமைச்சரை விரைவில் சந்தித்து ஆலோசனை நடத்துவது என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் மகாதானபுரம் ராதாராம், காளிமுத்து, தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில துணைத் தலைவர் மேகராஜன், சங்க தலைவர் ஐயாக்கனு உள்ளிட்ட விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். எல்லாரும் பகிர்ந்து இந்த வேலையை பார்க்கணும். விவசாயிகளை கிராமத்தில் சந்திக்கும் போது அத்துணை துறையினுடைய பலனும் இந்த விவசாயிகளுக்கு அங்கே கிடைக்கணும் அப்படிங்கிறது அந்த நோக்கத்தில் அரசாணை வெளியிடப்பட்டது. அந்த அரசாணையின் அடிப்படையில் உடனடியாக அமல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி 3வது தீர்மானமாக வச்சு நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். இந்த அடிப்படையில் இன்றைக்கி உடனடியாக தமிழக அரசை சந்திக்கிற வேண்டிய குழுவை ஏற்படுத்தி அந்த குழுவின் அடிப்படையில் தமிழக அரசை சந்திக்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிற பணியை ஐயாக்கண்ணையா தலைமையில் செயல்படுத்த முடிவு செய்திருக்கிறோம். காந்தி நகரில் மின் கசிவால் அச்சுறுத்தி வரும் மின் மாற்றியை முற்றிலும் மாற்றம் செய்து தர நடவடிக்கை வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் காந்திநகர் பிள்ளையார் கோவில் தெருவில் உள்ள பழமையான மின் மாற்றியில் அடிக்கடி மின்கசிவு ஏற்பட்டு வருவதால் அப்பகுதியில் வசிக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த முகில்வாணன் என்பவர் திருவெண்ணெய்நல்லூர் மின்துறை அதிகாரியிடம் கடந்த 27ஆம் தேதி மனு அளித்தார். இதன் பேரில் நடவடிக்கை எடுத்த மின்துறை அதிகாரிகள் கடந்த 4ஆம் தேதி பழைய மின்கம்பிகளை அகற்றிவிட்டு புதிய மின்கம்பிகளை அமைத்து தந்தனர். இருப்பினும் அப்பகுதியில் விபத்து ஏற்படுவதற்கான ஆபத்து இன்னும் நீடிப்பதால் அந்த மின்மாற்றியை முற்றிலும் வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். பாலக்கோடு பகுதியில் வன பணியாளர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது தேவாங்கை கடத்தி சென்ற நபரை கைது செய்து சிறையில் அடைத்து உள்ளனர். திருவண்ணாமலையிலிருந்து அரியவகை மற்றும் அழியும் தருவாயில் உள்ள வன உயிரினமான தேவாங்கு கடத்தப்பட்டு ஜோதிடத்திற்காக எந்திரம் கட்ட பயன்படுத்தப்படுவதாக தருமபுரி மாவட்ட வன அலுவலருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் பாலக்கோடு பகுதியில் வனப்பணியாளர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த குமரேசன் என்பவரை சோதனை செய்தனர். இதில் இருசக்கர வாகனத்தில் தேவாங்கு ஒன்று கூண்டில் உயிருடன் இருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவரை கைது செய்து தருமபுரி கிளை சிறையில் அடைத்தனர். மேலும் கூண்டில் உயிருடன் இருந்த தேவாங்கை காட்டில் பாதுகாப்பாக விட்டனர். வலங்கைமான் பகுதியில் உள்ள வெடி தயாரிக்கும் கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் பலத்த காயமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில் அருணகிரி என்பவருக்கு சொந்தமான வெடி தயாரிக்கும் கிடங்கில் வெடி தயாரித்து வெயிலில் காய வைத்து உள்ளனர். அப்போது அதிக வெப்பத்தின் காரணமாக காய வைத்துள்ள வெடிகள் திடீரென வெடித்து விபத்துக்குள்ளானது. இதில் வெடி தயாரிப்பில் ஈடுபட்ட ராகுல் என்பவர் பலத்த காயமடைந்த நிலையில் அவரை மீட்டு சிகிச்சைக்காக தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வலங்கைமான் வட்டாட்சியர் கார்த்திக் மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வலங்கைமான் பகுதியில் உள்ள வெடிக்கடைகள் உரிமம் பெற்றுள்ளதா என்பதை மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் நேரடியாக சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். பன்ருட்டி அருகே இரத்த காயங்களுடன் விவசாயி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. கடலூர் மாவட்டம் பத்திரக்கோட்டை கிராமத்தை சேர்ந்தவர்கள் குணசேகர், ஜெயசுந்தரி தம்பதியர். இவர்களுக்கு 2 மகளும் 1 மகனும் உள்ளனர். இந்நிலையில் 2 மகள்களுக்கும் திருமணமான நிலையில் இவரது மனைவி ஜெயசுந்தரி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டார் என கூறப்படுகிறது. இதையடுத்து மகன் ராதாராமுடன் குணசேகர் வசித்து வந்து உள்ளார். இந்நிலையில் குணசேகர் தனது முந்திரி மற்றும் பலா விவசாய நிலத்தில் உள்ள மோட்டார் கொட்டகையில் இருந்து வீடு திரும்பாததால் அதிர்ச்சி அடைந்த அவரது மகள் ஜான்சிராணி தங்கையின் கணவர் தனுஷ் குமாரிடம் நேரில் சென்று பார்க்கும்படி கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து அவர் நிலத்தில் உள்ள மோட்டார் கொட்டகையை திறந்து பார்க்கும்போது குணசேகர் உடல் முழுக்க இரத்த காயங்களுடன் மர்மமான முறையில் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல் கண்காணிப்பாளர்கள் கந்தன், தமிழினியன் ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். முதியவர் ஒருவர் இரத்த காயங்களுடன் மர்மமாக இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது திரையுலக செய்திகள். நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கும் சிக்மா திரைப்படத்தின் சிக்மா ஸ்டைல் என்ற பாடலை படக்குழுவினர் வெளியிட்டு உள்ளனர். நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குநராக அறிமுகமாகி உள்ள திரைப்படம் சிக்மா. இப்படத்தில் சந்தீப் கிஷன் கதாநாயகனாகவும் பிரியா அப்துல்லா கதாநாயகியாகவும் நடித்து உள்ளனர். இசையமைப்பாளர் தமன் இசையமைத்து உள்ளார்.
வருகின்ற 31ஆம் தேதி இப்படம் வெளியாக உள்ளது என படக்குழுவினர் தெரிவித்து உள்ளனர். இந்நிலையில் இப்படத்தின் முதல் பாடலான சினிமா ஸ்டைல் என்ற பாடல் வெளியாகி உள்ள நிலையில் சினிமா ரசிகர்களிடையே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்து உள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் மிர்ரா ஆண்ட்ரீவா வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறி உள்ளார். பிரான்சின் பாரிஸ் நகரில் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் அரையிறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ரஷ்யாவின் மிர்ரா ஆண்ட்ரீவா உக்ரைனின் மிர்ரா கோஸ்டியூக் உடன் மோதினார். இதில் சிறப்பாக விளையாடிய மிர்ரா ஆண்ட்ரீவா 2-0 என்ற செட் கணக்கில் மர்டா கோஸ்டியூக்கை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இதன் மூலம் மிர்ரா ஆண்ட்ரீவா இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,15,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 14,430 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 400 ரூபாய் குறைந்து 1,15,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,26,368 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 72 புள்ளிகள் அதிகரித்து 74,432 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 11 புள்ளிகள் அதிகரித்து 23,427 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி தமிழக ஆளுநர் RV அர்லேக்கர் வாழ்த்து. தமிழ்நாடு இயற்கையுடன் ஒத்துழைந்து வாழும் சிறப்பான பாரம்பரியத்தை கொண்டுள்ளதாக ஆளுநர் புகழாரம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் வெற்றி தமிழகம் என்ற பெயரில் முதல் அமைச்சரவை கூட்டம். அமைச்சர்கள் யாரும் தவறு செய்யக்கூடாது என முதலமைச்சர் எச்சரிக்கை. எளிமையான வாழ்க்கை முறையால் மக்கள் அவரை கண்ணியமிக்க காயிதே மில்லத் என அழைத்தனர். முதலமைச்சர் விஜய் புகழாரம். புதிய இயக்கம் இன்று முதல் தொடங்கும். அண்ணாமலை தன்னுடைய கருத்துக்கு பாஜக தலைமை செவிசாய்க்கவில்லை என குற்றச்சாட்டு. இந்தியா அமெரிக்கா இடையே விரைவில் வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்பிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.